இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேலுமணி தரப்பில் எஸ்பி வேலுமணி தரப்பில் வந்து ஆலோசனை கூட்டம் கோவை கொண்டாமுத்தூரில் நடந்துச்சு. தொண்டாமுத்தூரில் வந்து அவர் ஜெயிச்ச தொகுதி, அந்த தொகுதியில் வந்து அதிமுக நிர்வாகிகளோட ஆலோசனை பண்ணார். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட அவர் கருத்து வேறுபாடெல்லாம் இருந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி கொறடா வச்சு அக்ரிகிருஷ்ணமூர்த்தியை வச்சு தாவேகாவுக்கு ஆதரவாக ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஆதரவாக ஓட்டு போட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இவங்களை எல்லாத்தையுமே கட்சி தாவல் சட்டத்தில் கீழே இவங்க வந்து எம்எல்ஏ பதவியை பறிக்கணுங்கிற அளவுக்கு போனார். ஆனால் இது ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருந்தது. ஆனால் திரும்பவும் எஸ்பி வேலுமணி தரப்புலாம் வந்து அதிமுகவில் வந்து மன்னிப்பு கடிதம்லாம் கொடுத்து சேர்ந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து கட்சி பதவி கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தாங்க. கட்சி பதவியிலையும் வந்து டேமேஜ் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாச்சு. இதனால் எஸ்பி வேலுமணி தரப்பு வந்து ரொம்ப அதிருப்தி. எஸ்பி வேலுமணியும் சரி, நத்தம் விஸ்வநாதனும் சரி, அதே போல் வந்து தங்கமணி, இவங்க எல்லாமே வந்து எடப்பாடி பழனிசாமி மேலே அதிருப்தி இருந்தாங்க. ஆனால் இவர் எடப்பாடி பழனிசாமி அதை பெருசாக கண்டுக்கவே இல்லை. அதிமுக இன்னைக்கு இருக்க நிலைமை ரொம்ப 3வது இடத்துல போய் நிற்கிது. அதிமுகவை நம்பி இனிமேல் யாருமே கவுன்சிலர் கூட நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன்னா ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு. அதிமுகவில் தலைமையே சரியில்லையே, தலைமை யாரு பேச்சுமே கேட்கறது இல்லையே, தலைமை எடுக்கிற முடிவுக்கு வந்து நம்ம கட்டுப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியை பொதுச்செயலாளர் கொண்டு வந்தவங்க கூட இன்னைக்கு பின்வாங்குறாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி யார் பேச்சையும் கேட்க மாட்டாரு, தன்னிச்சையான ஒரு முடிவு எடுக்கிறார். அவர் எடுக்கிற முடிவாவது சக்ஸஸை கொடுக்க மாட்டேங்குது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோட கூட்டணி வைக்கலான்னு எஸ்பி வேலுமணி எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு. ஆனால் கூட்டணி வைக்க முடியாதுன்னாரு. ஆனால் கடைசியில் என்னன்னா பாஜகவோட கூட்டணி வச்சிருந்தாங்க அப்படின்னா ஒரு 15-16 தொகுதிகளில் வந்து அவங்க ஜெயிச்சிருக்க முடியும். இன்னைக்கு தாவேகா மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக வந்து உட்காந்தாச்சு, ஆட்சியில் உட்காந்தாச்சு. 3வது இடத்துக்கு அதிமுக போயிடுச்சு. அதிமுக தொண்டர்கள் எவ்வளோ வேதனையில் இருப்பாங்க. ஆனால் எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து தாவேகா சைடு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் திரும்பவும் வந்து வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், தங்கமணி இவங்க எல்லாம் வந்து திரும்பவும் அதிமுகவில் வந்து கட்சியை வலுப்படுத்தலாங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு ஆலோசனை பண்ணலாங்க அப்படின்னு சொல்லி பேசினா எடப்பாடி பழனிசாமி அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்கிறார். எஸ்பி வேலுமணியெல்லாம் நம்ம வந்து இப்போ நம்ம சொன்ன விஷயத்த கேட்கல, தாவேகாவை ஆதரிக்காதீங்கன்னு சொன்னோம், தாவேகாவை ஆதரிச்சுட்டு வந்திருக்கிறார். அவருக்கு ஏன் நம்ம வந்து மதிப்பு கொடுக்கணும், அவர் கட்சி பதவியை திரும்ப ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிற கொஸ்டினாக அவர் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இது வேலுமணிக்கு பெரிய தர்ம சங்கடமாச்சு. வேலுமணி என்ன செஞ்சார், அவர் எல்லாமே அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாத்தையும் வச்சு இன்னைக்கு தொண்டாமுத்தூரில் வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் பெருமளவில் நடத்தியிருக்காரு. இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா உட்கட்சியில் என்ன நடக்குது, எடப்பாடி பழனிசாமி என்ன செய்கிறாரு, எடப்பாடி வேலுமணி ஆதரவாளர்களுக்கெல்லாம் எதிராக வந்து என்னென்ன நடவடிக்கை எடுக்கிறாரு, அவங்களெல்லாம் எப்படி கட்சியில் ஓரங்கட்டுறதுக்கான ஒரு முயற்சியை எடுக்கிறாரு அப்படிங்கிறது தான் இருக்குது. ஏன்னா அவர் எம்ஜிஆரும் கிடையாது, ஜெயலலிதாவும் கிடையாது, அவர் எடப்பாடி பழனிசாமியை அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கலாம், தொண்டர்கள் ஏற்றுக்கிறதுக்கு அவர் முயற்சி பண்ணலாம். ஏன்னா அவர் ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் அதிமுகவில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் முதற்கொண்டு எல்லாத்தையும் சம்பாதிக்க விட்டார். ஆனால் தொண்டர்களுக்கு என்ன பண்ணார், தொண்டர்களுக்கு ஒன்றும் பண்ணல. எம்ஜிஆர் போல ஜெயலலிதா போல தொண்டர்களுக்கு ஏதாவது பண்ணியிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை அனுசரித்து அவங்க வந்து இந்நேரம் எடப்பாடி பழனிசாமியை ஆதரிச்சிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு தொண்டாமுத்தூரில் நடந்த வேலுமணி நடத்தின ஆலோசனை கூட்டத்தில் எம்ஜிஆர் படம் இருந்தது, ஜெயலலிதா படம் இருந்தது, இப்போ இருக்கிற பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி படம் இல்லை. அப்போது எடப்பாடி பழனிசாமிக்கும் எஸ்பி வேலுமணிக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஆயிடுச்சு. எஸ்பி வேலுமணியை பாஜக இயக்குது, எஸ்பி வேலுமணிகிட்ட சொல்லி எடப்பாடி பழனிசாமி இல்லாமல் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் ஏதோ ஒரு சம்பவம் சீக்கிரமாக விரைவில் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து சிவி சண்முகம் எடப்பாடி பழனிசாமியை ரவுண்டு கட்டி அடிக்கவே போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இல்லாமல் அதிமுகவோட ஒரு ஆலோசனை கூட்டத்தை வேலுமணி நடத்துகிறாரு அப்படின்னா அது எந்த அளவுக்கு வந்து இது எடப்பாடி பழனிசாமி மேலே இருக்கிற வெறுப்பை காட்டுது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இவ்வளோ பெரிய தோல்வியை கொடுத்த போது இன்னும் திருந்த மாட்டேங்கிறாரு, கட்சிக்காரங்க சொல்கிற விஷயங்களை கேட்க மாட்டேங்கிறாரு. அடிப்படை விஷயங்களே வந்து கேட்டால் தானே வந்து கட்சிக்காரங்களுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும். அவர் வந்து என்ன எஸ்பி வேலுமணி என்ன செஞ்சார், இப்போ வந்து அதிமுகவில் இணைஞ்சாச்சு, எடப்பாடி சொன்ன மாதிரி மன்னிப்பு கடிதமா இந்த புடி மன்னிச்சுக்க விட்ரு, நம்ம வந்து மக்கள் தேர்வு பண்ணி தாவேகாவில் வந்து விஜய் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்திருக்காங்க, விஜய் முதலமைச்சர் ஆகிட்டாரு, ஆதரவு கொடுத்துட்டு விடுவோமே, பார்ப்போமே ஒரு 6 மாத காலம் அவர் எப்படி ஆட்சி செய்கிறான்னு பார்ப்போமே, அவரையும் ஆட்சி செய்ய விடுவோம், மக்கள் அவர் ஆட்சியை விரும்புகிறாங்கல்ல, கொடுத்து பார்ப்போமே, மக்கள் முடிவு எடுக்கட்டும். விஜய் வந்து நம்ம நம்பின அளவுக்கு விஜய் இல்லைப்பா, சினிமாவில் பார்த்த விஜய் இல்லைப்பா, முதலமைச்சரான பிறகு அவர் தடுமாறுறாருப்பா, அவருக்கு அரசியல் அனுபவம் பத்தலைப்பா அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு திரும்பவும் நம்ம சைடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, இன்னும் பொறுத்து காத்திருப்போமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வேலுமணிக்கு இருக்குது. ஆனால் எஸ்பி வேலுமணியை பொறுத்த வரைக்கும் 21 வருஷமாக மாவட்ட செயலாளராக இருந்திருக்கிறார். அவரை வந்து மாவட்ட செயலாளராக கொண்டு வரணும், மாவட்ட செயலாளர் ஆகணும் அப்படின்னு சொல்கிறார். ஒரு கட்சியில் மாவட்ட செயலாளருங்கிறது மிக முக்கியமான போஸ்டிங்.
அவர் வந்து தாவேகா வந்து சட்டமன்றத்தில் ஆதரிச்சாரு அப்படிங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி அவருக்கு மாவட்ட செயலர் பதவி கொடுக்காம அவரை வந்து பலகீனப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியில் இருக்கிறாரு. அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து இதை வேலுமணினால ஏற்றுக்கவே முடியாது. அவர் என்ன பண்ணுவார்? அதுவும் கொங்கு பெல்ட்டில் வந்து மிக முக்கியமான நபர்னா எஸ்பி வேலுமணி தான். அரசியல் சாணக்கியன் அவர் தான். எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்காருன்னா வேலுமணினால தான். வேலுமணி, தங்கமணி போன்ற நபர்கள்னால தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக ஆகியிருக்காரு. இவங்கெல்லாம் இல்லைன்னா சசிகலா ரொம்ப அழகாக சுலபமாக கட்சிக்குள்ளே வந்திருப்பாங்க. எஸ்பி வேலுமணி, தங்கமணி போன்ற நபர்கள் எடப்பாடி பழனிசாமி சொன்னதை நம்பி சசிகலாவுக்கு எதிராக செயல்பட்டாங்க. டிடிவி தினகரனை துரத்தி விட்டாங்க. ஓபிஎஸ் மேலே நடவடிக்கை எடுக்கும்போது கூட வேலுமணி தரப்பெல்லாம் போய் அவர்கிட்ட வந்து பேசியிருக்காங்க. தென் மாவட்டம், டெல்டா மாவட்டங்கள்லாம் சுத்தமாக அதிமுக வேஸ்ட்டாக போயிடுங்க, அந்த மக்கள்னால தாங்க நம்ம வந்து ஆட்சியில் உட்காந்துருக்குறோம். கொங்கு பெல்ட்டு இப்போது நீங்கள் வந்து நம்ம ஆள், நம்ம சமூகம் அப்படின்னு நினச்சி ஓட்டு போடுறாங்க. ஆனால் இது தொடர்ந்து இருக்குமாங்கிறதே டவுட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த அலுவலகத்தில் நடந்த இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகி போச்சு. எடப்பாடி பழனிசாமி இப்படி பண்ணிகிட்டு இருக்காரு. தொடர்ந்து வந்து அவர் பழைய பதவியெல்லாம் கொடுக்கல, அதிகாரத்தை கொடுக்கல, என்ன பண்ணுறதுன்னு அவருக்கும் வேலுமணிக்கும் தெரியல. வேலுமணி ஆதரவாளர்களையுமே ரொம்ப மட்டப்படுத்துகிற ஒரு செயலில் வந்து எடப்பாடி பழனிசாமி இறங்கியிருக்கிறாரு. இதுவும் சுத்தமாக அவங்களுக்கு பிடிக்கல. சிவி சண்முகம் அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி எந்த விதமான நடவடிக்கையும் அவர் எடுக்கிறதுக்கு தயக்கம் காட்டுறாரு. சிவி சண்முகத்துக்கு ஃபோன் பண்ணி பேசுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. சிவி சண்முகம் எடப்பாடி பழனிசாமியை அவர் வந்து பெருசாக கன்சிடரே பண்ணலை. இப்போ விஜயபாஸ்கரெல்லாம் இருக்கிறாருன்னா அவர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார். அவர் வந்து எம்எல்ஏ பதவியெல்லாம் ராஜினாமா பண்ணலை. இன்னும் எஸ்பி வேலுமணியெல்லாம் பண்ணலை, சிவி சண்முகம் பண்ணலை, பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து கட்சியை வந்து கைப்பற்றுறதுக்கான ஒரு முயற்சியில் இறங்கிட்டாங்க. பாஜக மேலிடம் சொல்லியிருக்கோம், எடப்பாடி பழனிசாமி சரிப்பட்டு வரமாட்டார், இவர் அரசியலுக்கே சரியில்லாத ஆள், தலைமைக்கு சரியில்லாத ஆள், அவர் வந்து இண்டிவிஜுவலாக ஒரு முடிவெடுக்கிற அளவுக்கு அவர் மிகப்பெரிய ஒரு ஆளுமையே கிடையாது. கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்தில் ஒருத்தர் ஆட்சியில் உட்காராரு அப்படின்னா திமுகவோட எதிர்ப்பு ஓட்டுகள் அப்படியே விஜய்க்கு போகுதில்ல. அவரை முதலமைச்சராக்கிறதுக்கு மக்கள் யோசிக்கிறாங்களே, ஏன் எடப்பாடி பழனிசாமி யோசிக்கல? எடப்பாடி பழனிசாமி 170 180 தொகுதிகளில் நான் போய் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன். மக்கள் வந்து கும்பலாக வந்தாங்க. கும்பல் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே தெரியுமில்ல. காசு கொடுத்து தானே அதிமுககாரங்க கொண்டு வந்தாங்க. அந்த கும்பலை காட்டினா மக்கள் வந்து ஓட்டு போட்டுருவாங்களா? விஜய் எங்கே பிரச்சாரம் பண்ணார்? விஜய் பெருசாக பிரச்சாரமே பண்ணலையே. 10 நிமிஷம் தான் பேசுகிறாரு. அதுக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் அலப்பறை ஆகி போச்சு. மக்கள் அவ்வளோ தூரம் நம்பினாங்க, விஜயை நம்புகிறாங்க. திமுக இருந்துச்சு, திமுகவுக்கு மாற்று வந்து இப்போ தாவேகா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகி போச்சு. கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் பிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சரி பண்ண வேண்டியது எடப்பாடி பழனிசாமி. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை சரி பண்ணுறாரா? சரி பண்ணுறதுக்கான ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கிறாரா? ஸ்டெப் எடுக்கலை. அதை சொன்னா கூட அதை பெருசாக எடுத்துக்கவே மாட்டேங்கிறாரு. அவர் நினைக்கிறது தான் நடக்கும்னு நினைக்கிறாரு. மக்கள் அப்படி நினைக்க மாட்டேறாங்க. எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரைக்கும் அதிமுக உருப்படாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வேலுமணி வந்துட்டார். இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி படம் இல்லாமல் அவர் ஆலோசனை கூட்டம் தொண்டாமுத்தூரில் நடத்தியிருக்கிறாரு. இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு நிறைய நிர்வாகிகள் கலந்துருக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சில விஷயங்கள் சீக்கிரமாக விரைவாக நடக்கும். இதுக்கு பாஜகவும் உடந்தை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் இருக்குது. அது எந்த அளவுக்கு பாஜக எஸ்பி வேலுமணிக்கோ சிவி சண்முகத்துக்கோ ஆதரிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. விஜயபாஸ்கரன் தாவேகா சைடோ அதே போல் வந்து திமுக சைடோ பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. ஓரளவுக்கு வந்து பெரிய தலைகள் கட்டுகள் எல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாம் தாவேகா சைடு போயிட்டே இருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுங்கிறது ஒரு விஷயம். எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் அதிமுக விட்டு போக மாட்டாங்க. தங்கமணி, நத்தமி சோனதன் அதிமுக விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் தாவேகா சைடு போனாலும் பார்த்தீங்கன்னா பெருசாக போய் சேர்ந்தவங்களுக்கே மதிப்பு இல்லை. அவங்களாம் எத்தனை வருஷமாக அரசியல் அனுபவம், எத்தனை வருஷமாக அமைச்சராக இருந்தவங்க, அவங்களுக்குள்ளே மதிப்பு இல்லை. இப்போ போய் சேரக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இருக்கவா போகுது? அதெல்லாம் அவங்க பெருசாக கண்டுக்கவே மாட்டாங்க, கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதிமுகவில் இருப்போம் அப்படின்னு தான் எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம்லாம் முடிவு பண்ணுறாங்க. இருக்கணும். எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் பதவியில் வந்து தூக்கிட்டு பொதுக்குழு செயற்குழுவில் தொண்டர்கள் ஆதரவோட நம்ம ஒரு பொதுச்செயலாளரை உருவாக்கணும். அதே போல் சசிகலா, டிடிவி தினகரன் கட்சிக்குள்ளே கொண்டு வரணும். ஓபிஎஸ்ஸை எத்தனை தடவை கட்சிக்குள்ளே சேருங்கன்னு எஸ்பி வேலுமணி எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினார். எஸ்பி வேலுமணி வந்து பேசினதெல்லாம் ஒரு பெரிய பொருட்டாக இல்லை. ஓபிஎஸ்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொன்னார். 3 முறை ஜெயலலிதா காலகட்டத்தில் 3 முறை ஜெயலலிதாவால் முதலமைச்சராக்கப்பட்ட ஒரு நபர் அவர். அவரே வந்து பெருசாக மதிப்பு கிடையாதுன்னு சொன்னாங்க. அந்த தென் மாவட்டம் ஃபுல்லாக அந்த சமுதாய மக்கள் எல்லாருமே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தான், தாவேகாவுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. திமுகவுக்கு எதிர்ப்பு. அவங்க திமுகவுக்கு ஓட்டே போட மாட்டாங்க. அவங்க எல்லாருமே என்ன செஞ்சாங்க, எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரைக்கும் அதிமுகவுக்கு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம், தாவேகாவுக்கு கூட ஓட்டு போட்டு ஆட்சியில் கொண்டாடுவோம், எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் ஆட்சியில் உட்கார வைக்க மாட்டோம்னு முடிவு பண்ணாங்க. டெல்டா தென் மாவட்டங்கள் காலியா? வட மாவட்டங்களில் அன்புமணினாலே ஏதோ ஜெயிச்சிட்டிங்க. அதை தான் சிவி சண்முகம் சொன்னார். 31 தொகுதியில் ஜெயிச்சதுக்கு காரணம் வந்து பாமக போட்ட பிச்சை அப்படின்னு சொன்னார்.
அது உண்மைதான். அதே போல தான் ஒவ்வொரு சம்பவங்களும் நடக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இன்னும் திருந்துற மாதிரி இல்லை. திரும்பவும் கடிதம் கொடுத்துட்டு மன்னிப்பு கடிதம் கேட்டார், மன்னிப்பு கடிதம் கொடுத்தாச்சு. அதிமுக ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அதனால் மன்னிப்பு கடிதம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கும் அப்புறமும் எடப்பாடி பழனிசாமி நான் அப்படித்தான் அவங்களுடைய பல பதவியெல்லாம் கொடுக்காம அதிகாரத்தை திமிரில் அப்படியே பண்ணிகிட்டு இருந்தாருன்னா அதிமுக உள்ளாட்சி தேர்தலையும் உருப்பிட போகிறதில்ல, நாடாளுமன்ற தேர்தலையும் ஜெயிக்க போகிறதில்ல. அது ஒரு சைடு வீக்காக தான் போயிட்டுருக்குது. தொடர்ந்து அந்த கட்சியில் இருக்கிறது நம்ம வேஸ்ட்டு, நம்மளோட உழைப்பு, நம்மளுடைய பணம் எல்லாத்தையுமே வந்து விரயம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அதிமுக தொண்டர்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நினைப்பு இருக்குல்ல, இது எடப்பாடி பழனிசாமி உணரணும். தொண்டர்களோட மனநிலை என்ன அப்படிங்கிறத உணர்ந்து செயல்பட்டால் தான் அதிமுக உருப்படும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. வேலுமணி இன்னைக்கு கூட்டின ஆலோசனை கூட்டத்தில் அவர் வந்து தெளிவாக ஒரு விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி இல்லாமல் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்கிறாரு. அப்படிங்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஏதோ ஒன்று காய் நவுத்த போகிறாங்க அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், வீடியோ முழுசாக பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறமா ஹைப்பு பட்டன் இருக்குல்ல, அதை அமுக்கி விடுங்க. நன்றி, வணக்கம்.